Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எபிரேயர்களது நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு திருப்போம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படிங்கிற அந்த பகுதியை நாம் பார்க்க போகிறோன்றிருக்கு. எப்படி விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியாக இருக்கிறது, இதன் அர்த்தம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் இப்படி வருது, த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார் அப்படின்னு வருது. நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை குறித்த சப்ஸ்டன்ஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நான் ஆம்பிளிஃபைடு வேதாமம் என்கிற வேதாமத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏன்னா ஆங்கிலத்தில் பல மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த ஆம்பிளிஃபைடு வேதாமம் சில காரியங்களை வெளியே கொண்டு வருது. அது இஷ்டத்துக்கு ஒன்றும் சொல்கிறது இல்லை. அந்த கிரேக் மொழியில் போய் அங்கே என்ன சொல்லியிருக்குதுன்ற அந்த அர்த்தத்தை பல்வேறு ஆங்கில வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இன்னும் கூடுதலான ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த அர்த்தங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் உதவுகிறது. ஆம்பிளிஃபை பண்ணுது, சவுண்டை ஆம்பிளிஃபை பண்ணுற மாதிரி அந்த கருத்துக்களை ஆம்பிளிஃபை பண்ணி காண்பிக்கிறது. அப்போ 1ஆம் வசனத்தை நான் ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வாசித்திங்கன்னா அப்படி சொல்லியிருக்கும், ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார், தி எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன்னு இருக்கும். ஆம்பிளிஃபைடில் எப்படி வருது பாருங்கள். நவ் ஃபெய்த் இஸ் த அஷூரன்ஸ், ப்ராக்கெட்டில் அஷூரன்ஸ்னால் என்னென்னு விளக்குறாங்க, த கான்ஃபர்மேஷன், த டைட்டில் டீட், ப்ராக்கெட் க்ளோஸ். அப்போ அஷூரன்ஸ்னால் கான்ஃபர்மேஷன், டைட்டில் டீடா, ஆஃப் த திங்ஸ் we hope for, being the proof of things we do not see and the conviction of their reality. அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்விக்ஷன் ஆஃப் their realityனா, அதாவது காரியங்களை பார்க்கல, நம்ம சில காரியங்களை காண முடியல, ஆனால் அவைகள் உண்டு இருக்கிறது என்பதை குறித்த ஒரு நம்பிக்கை அல்லது உண்டு இருக்கிறது என்கிறது குறித்த ஒரு நிச்சயம். அதை ப்ராக்கெட்டில் எப்படி போட்டிருக்குது, கன்விக்ஷன் ஆஃப் த ரியாலிட்டின்னு சொல்லிட்டு அதை விளக்குது பாருங்கள் ப்ராக்கெட்டில் ரொம்ப அருமையாக. ஃபெய்த் பர்சீவிங் as ரியல் ஃபேக்ட் வாட் இஸ் நாட் ரிவீல்டு டு த சென்சஸ். ஐம்புலன்களுக்கு புலப்படாத காரியங்களை விசுவாசம் உண்மையாகவே இருக்கிறது என்கிறது நம்புகிறது. இந்த கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் விசுவாசம் அது இருக்குதுன்னு நம்புது. இந்த காதால் அதை கேட்க முடியல, ஆனால் விசுவாசம் அது இருக்குதுன்னு நம்புது. அதாவது ஆவிக்குரிய உலகம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கே பல காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இது ஒரு ஆவிக்குரிய ஒன்று. அது சரீர பிரகாரமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால் அது ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிறது. அப்போ இந்த சுகத்தை இந்த கண்ணால் பார்க்க முடியல, இப்போ வியாதி தான் தெரியுது இந்த கண்ணால், ஆனால் விசுவாசம் பெர்சீவ்ஸ் as ரியல். இந்த கண்ணால் பார்க்கறது போல சுகத்தை பார்க்கிறது, இந்த கண்ணால் பார்க்கறது போல வெற்றியை பார்க்கிறது. இந்த கண்ணால் பார்க்க முடியல வெற்றியை, இன்றைக்கு ஜெயத்தை பார்க்க முடியல, வாழ்வை பார்க்க முடியல, செழிப்பை பார்க்க முடியல, ஆனால் விசுவாசம் அதை பார்க்குது. இந்த கண்ணால் பார்த்தா எப்படி பார்க்குமோ அதுபோல் இன்னும் அதை காட்டிலும் இன்னும் உறுதியாக அவைகளை இந்த விசுவாச கண்கள் காண்கிறது. இந்த கண்ணால் பார்க்க முடியல, விசுவாசம் அவைகள் உண்டென்று காண்கிறது, நிச்சயமாக உண்டென்பதை காண்கிறது. இதைத்தான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரி, இந்த சப்ஸ்டன்ஸ் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்களா, அந்த வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தையை எடுத்துங்க. அது லாட்டின் மொழியிலேருந்து சப் ஸ்டான்ஸ் 2 வார்த்தையை கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்கு மொழியில் போனீங்கன்னா கூட அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது தெளிவாக விளங்குது. சப்புங்கிற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா, அதனுடைய அர்த்தம் என்னென்னா அண்டர், அதான் சப்வேன்றோம் இல்லையா, ஏன்னா அந்த வார்த்தை அங்கேருந்து தான் வருது, அண்டர். ஸ்டாண்ட்ஸ்னால் நிற்கிறது. அதாவது இந்த கட்டடம் எது மேலே நிற்கிது, ஒரு அஸ்திபாரத்தின் மேலே நிற்கிறது இல்லையா, ஒரு அஸ்திபாரத்தின் மேலே நிற்கிறது. அப்போ விசுவாசம்னா என்ன? விசுவாசம் ஏதோ ஒரு அஸ்திபாரத்தின் மேலே நிற்கிற ஒன்று. ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால், விசுவாசம் நம்பப்படுகிற உறுதின்னு சொன்னால், அந்த உறுதி எங்கேருந்து வருது? ஏதோ ஒரு அஸ்திபாரத்தின் மேலே கட்டடம் நிற்பது போல என்னுடைய நம்பிக்கை, நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் ஒரு உறுதியான அஸ்திபாரத்தின் மேலே என்னுடைய நம்பிக்கை கட்டப்பட்டிருக்கிறது. நான் சும்மா வீண நம்பிக்கை இல்லை,
ஏதோ சும்மா ட்ரீம் பண்ணிக்கிட்டல, ஏதோ ஒரு கனவு கண்டுக்கிட்டல. நான் அந்த கனவு, அந்த நம்பிக்கை ஒரு உறுதியான அஸ்திபாரத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த அஸ்திபாரம் என்ன? தேவனுடைய வார்த்தை. அதை குறித்த உறுதி எனக்கு இருக்கிறபடினால நான் இந்த கண்ணால் பார்க்கலனா கூட நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் என்னுடையது என்பது போல நான் நடந்து கொள்கிறேன். அப்படி பேச ஆரம்பிக்கிறேன், அப்படி நடந்து கொள்கிறேன். எதிர்மறையான சூழ்நிலைகள் என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட, நான் எதை நம்பிக்கொண்டிருக்கிறேனோ அதுக்கு எதிர்மறையாக சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் இருந்தால் கூட நான் அந்த சூழ்நிலையில் நம்புவதில்லை. இந்த உறுதியான அஸ்திபாரம், அதன் மேலே என்னுடைய நம்பிக்கை கட்டப்பட்டிருக்கிறது. பார்க்குறதுக்கு வியாதி தான் தெரியுது, ஆனால் சுகத்தின் மேலே எனக்கு அபார நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா அது உண்டு என்கிற நம்பிக்கையை வேத வசனம் எனக்கு தருகிறது. இல்லைங்களா? எத்தனை பேர் வழங்குது நான் சொல்கிறது? கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறோம், பொருளாதார பிரச்சனை பெருசாக இருக்குது, கண்ணுக்கு அதுதான் தெரியுது. பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தா அதுதான் தெரியுது, எல்லாம் பேப்பர்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. கடன் வாங்கின பத்திரத்தை ஒன்று கிழிச்சு போட்டுற முடியாது, அது இன்னும் அமலில் இருக்குது, அப்படி தான் தெரியுது. ஆனால் என் கண்ணுக்கு என்ன தெரியுது? இதுலேருந்து வெளியே வர்றது தெரியுது. இதில் எனக்கு ஜெயம் உண்டுங்கிறது என் கண்ணுக்கு தெரிகிறது. என்னுடைய விசுவாச கண்களுக்கு அது தெரிகிறது. அப்போ நான் எப்படி பேச ஆரம்பிக்கிறேன், எப்படி நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன்? என்னுடைய அந்த உள்ளே இருக்கிற அந்த உறுதி, என்னுடைய உறுதி அந்த வசனத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கு பாருங்கள். ஆகவே எனக்கு உள்ளே இருக்கிற அந்த உறுதியின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன், காரியங்களை செய்கிறேன், நடந்து கொள்ளுகிறேன். இல்லையா? சரி, இது பல மொழிபெயர்ப்புள்ள பல விதமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இந்த உறுதியை பல மொழிபெயர்ப்புகள் பல விதமாக மொழிபெயர்க்கிறது. இங்கே ஆம்பிளிஃபைடில் நாம் பார்த்தோம், டைட்டில் டீட் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன் டைட்டில் டீட்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, அந்த வார்த்தை அப்படிப்பட்டது. அந்த உறுதிங்கிறது இப்போ ஒரு நிலத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறீங்க, சொந்தக்காரர்கள் தான்ன்றதுக்கு உறுதி என்ன? ஒரு பத்திரம். அந்த பத்திரத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறீங்க, போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகி பட்டா அதுக்கு இஷ்யூ ஆகி பத்திரம் அதுக்கு இருக்குது. இந்த பத்திரம் கவர்மெண்ட்டில் வச்சுருக்கிறாங்க, நீங்கள் ஒரு காப்பி வச்சுருக்கிறீங்க, அவங்க வச்சுருக்கிறாங்க. எந்த நேரமும் யாரும் வெரிஃபை பண்ணலாம், இதுக்கு நீங்கள் தான் உரிமையாளராக என்கிறதற்கு ஒரு பத்திரம் அடிப்படையாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் அந்த பத்திரத்தை போல் இருக்குதுன்றாங்க. டைட்டில் டீட்னே வருது ஆம்பிளிஃபைட் வேதாளத்தில், டைட்டில் டீட்னே மொழிபெயர்க்கிறாங்க. பத்திரம் போல் இருக்குது. சுகம் என்னுடையதுங்கிறதுக்கு பத்திரம் இருக்குது எனக்கு. அந்த பத்திரம் என்ன? என்னுடைய விசுவாசம், எனக்குள்ளே இருக்க விசுவாசம். அந்த விசுவாசம் எங்கேருந்து வந்தது? இந்த வார்த்தையிலிருந்து வந்தது. புதிய உடன்படிக்கையின் கீழாக எனக்கு இயேசு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்து இரத்தத்தால் முத்திரையிட்டு இது என்னுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் உறுதி அதிலிருந்து வருது. எனக்கு உறுதியாக தெரியும், பத்திரம் இங்கே எழுதப்பட்ட பத்திரம் இருக்குது. என்னுடைய மனதை உள்ளத்தில் நான் அதை விசுவாசிக்கிறபடினால் எனக்கு உள்ளே இருக்கிற அந்த விசுவாசமே ஒரு பத்திரத்தை போல இருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பு பாருங்கள், ஃபர்ம் ஃபவுண்டேஷன் மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் மொழிபெயர்க்கிறாங்க. ஃபர்ம் ஃபவுண்டேஷன்னா அசைக்க முடியாத அஸ்திபாரமாக இருக்குது. எது? என்னுடைய விசுவாசம் அசைக்க முடியாத ஒன்றாக ஒரு அஸ்திபாரமாக இருக்குது. அந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் என் நம்பிக்கைகளை கட்டுகிறேன். என் எதிர்காலத்தை எதில் கட்டுகிறேன்? இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிற இந்த விசுவாசத்தின் மேலே நான் கட்டி கொண்டிருக்கிறேன். இன்னொரு மொழிபெயர்ப்பு இந்த உறுதின்ற வார்த்தைக்கு இப்படி சொல்லுகிறது, NIV நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். கான்ஃபிடன்ஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுறது. கான்ஃபிடன்ஸ்னால் தைரியம். எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. எங்கேருந்து வந்தது இந்த தைரியம்? இந்த வசனத்திலிருந்து தான் வந்தது. இந்த வசனம் சொல்லுகிற காரியங்கள் அடிப்படையில் தான் இந்த கான்ஃபிடன்ஸ், தைரியம், இந்த அசையாத ஒரு அஸ்திவாரம் போல் ஒரு நம்பிக்கை எல்லாம் எனக்குள்ள உண்டாயிருக்கிறது. ESV இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்குது, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தி அஷூரன்ஸ்னு. அஷூரன்ஸ்னால் எல்லாருக்கும் வழங்கும். அஷூரன்ஸை தான் இப்போ உறுதின்னு தமிழ்லெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த அர்த்தத்தில் தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? விசுவாசமானது என்னுடைய நம்பிக்கைகளுக்கெல்லாம் அஸ்திபாரமாக இருக்கிறது. நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களுக்கெல்லாம் அஸ்திபாரமாக இருக்கிறது. சுகத்தை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், விசுவாசம் அதன் அஸ்திபாரமாக இருக்கிறது. வெற்றியை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், விசுவாசம் அதுக்கு அஸ்திபாரமாக இருக்குது. வாழ்வை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன், விசுவாசம் அஸ்திபாரமாக இருக்கிறது. வாழ்க்கையில் மேலே வருவேன் நம்பிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய விசுவாசம் அதனுடைய அஸ்திபாரமாக
இருக்கிறது. அப்போ பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். விசுவாசம் என்கிறது அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரத்தை போல இருக்கிறது. பாருங்கள், வசனம் ஒன்று சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? புதிய உடன்படிக்கையில் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த ஒரு இன்வென்டரி லிஸ்ட் தான் இங்கே வேத வசனத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. சட்டப்பூர்வமாக கல்வாரி சிலுவையின் மூலமாக இதையெல்லாம் எனக்கு இயேசு சொந்தமாக்கி இருக்கிறார்னு இது சொல்லுது. விசுவாசம்னா என்ன? நான் சரி பைபிள் சொல்லுது ஆகவே நான் அதை நம்புகிறேன் அப்படின்றது மட்டும் இல்லை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பேர் அசென்ட். அதாவது அவர் சொல்லிட்டாரா, சரி அப்போ பரவாயில்ல நான் அதை நம்பிக்கிறேன் அப்படின்றது மட்டும் இல்லை. இவர் சொல்லியிருக்கிறாரு, இதை நான் வாசித்துருக்கிறேன், இதை தியானிச்சிருக்கிறேன், இதுக்குள்ளே போயிருக்கிறேன், இதை கற்றுக்கிட்டு இருக்கிறேன், என்ன சொல்லியிருக்குதுங்கிறத ஆழமாக நான் அலசி ஆராயிறேன். இப்படி ஆராய்ஞ்சு பார்த்து 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 எனக்குள்ள ஒரு ஃபேர்ம் பர்சுவேஷன் உண்டாயிடுச்சு. பர்சுவேஷன்னா என்ன? இப்போது வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாட்டேருந்து ஒரு 1000 ரூபா வாங்கணுன்னா எப்படி எப்படி பேசுனா அது கிடைக்கும்ன்றதில் ரொம்ப கில்லாடிகளாக இருப்பாங்க இல்லையா? எப்படி போடணும், எப்படி சொல்லணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி ஒன்று இப்போ சொல்லுவாங்க இல்லையா? சில நேரத்தில் அம்மாவை போய் கேட்பாங்க, அம்மா சொல்லும், நீ ஒன்றும் போய்விடாத, நான் கன்வின்ஸ் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கொடுக்கறது நியாயம், இது நல்லது, தப்பே கிடையாது, உடனே கொடுங்க, இன்றைக்கே கொடுங்கன்றத நான் எப்படி சொல்லணுமோ சொல்கிறேன்ப்பான்னு அந்தம்மா இல்லையா? எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறேன்னு அர்த்தம். அப்போ அதான் ஃபேர்ம் பர்சுவேஷன். ரொம்ப உறுதியான விதத்தில், நம்ப தகுந்த விதத்தில் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துவது தான் ஃபேர்ம் பர்சுவேஷன். இதுதான் உண்மை, இது அவசியம், இது கண்டிப்பாக செய்யணுன்றதை. அப்போ வசனத்துக்குள்ளே நான் போக போக, வசனத்தோடு நான் ஈடுபட இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நான் பார்த்து கவனித்து அலசி ஆராய எனக்குள்ள ஒரு ஃபேர்ம் பர்சுவேஷன் உண்டாயிடுது. வசனம் என்ன பர்சுவேட் பண்ணிடுது, என்னை கன்வின்ஸ் பண்ணிடுது. வசனம் என்னன்னு கன்வின்ஸ் பண்ணிடுது? சுகம் என்னுடையது என்கிறத எனக்கு கன்வின்ஸ் பண்ணிடுது. ஹலோ, எல்லாத்த பற்றி இப்படி கன்வின்ஸ் ஆகணும் பாருங்கள். சும்மா இங்கே எழுதியிருக்குது, இதை எழுதி நான் செவுத்தில் மாட்டேனாக்கும் அப்படின்றது இல்லை. இங்கே எழுதியிருக்குது அதனால் நான் நம்பிக்கிறேன் அப்படின்றது இல்லை. இல்லை, சிலர் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்போ அது உண்மை. ஆனால் உள்ளே அவங்க உண்மையாக கன்வின்ஸ் ஆகவே இல்லை. உள்ளே கன்வின்ஸ் ஆகவே இல்லை. விசுவாசம் என்கிறது என்ன? உள்ள நிச்சயமான விதத்தில், அசைக்க முடியாத விதத்தில் கன்வின்ஸ் ஆகிறது தான் விசுவாசம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அப்போ கன்வின்ஸ் ஆகும்போது எப்படி கன்வின்ஸ் ஆகிறோம், அதை பற்றி எப்படிப்பட்ட நிச்சயம் நமக்குள்ளே வருது? நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு, சுகம் உண்டு, கர்த்தர் சுகத்தை எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அந்த சுகம் என்னுடையதாகும், அதை நிச்சயமாக நான் ப்ரோசஸ் பண்ணுவேன், அதை நிச்சயமாக நான் எடுத்துக்கொள்வேன், பெற்றுக்கொள்வேன், அது எனக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் என்கிற ஒரு நிச்சயம், உறுதி, அதுதான் விசுவாசம். எப்படி நான் அவ்வளோ உறுதியாக இருக்க முடியும்? நான் சுகம் கிடைக்குங்கிறது உறுதியாக இருக்க முடியுமா? வெற்றி எனக்கு கிடைக்குன்றது உறுதியாக இருக்குமா? வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேன்ங்கிறத குறித்து அவ்வளோ உறுதி எனக்கு எங்கேருந்து வர முடியும்? ஹவு கேன் ஐ பி ஷுவர்? ஏன் நான் ஷுவராக நிச்சயமாக நம்ப முடியும், ஏன் உறுதியாக நம்ப முடியும்னு சொன்னால், வசனம், இந்த தேவனுடைய வசனம், அதன் பேரில் தான் என்னுடைய உறுதியே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் என்ன விசேஷம் இந்த வசனத்தில்னு சொன்னால், இது கடவுளுடைய வார்த்தை, இது கடவுள் சொல்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பொய் உரையாத தேவன். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லிட்டார்னா அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்குள்ளேயே சொன்னதை நிறைவேற்றக்கூடிய சக்தியை இன்பில்ட்டாக வச்சு தான் அவர் பேசுகிறார். அதனால் அவர் சொல்லிட்டார்ன்றதுனாலே எனக்கு அது கிடைச்சிருதுன்றது நிச்சயம். அவர் வாயிலிருந்து என்னைக்கு வந்துருச்சோ அன்னைக்கு அது எனக்கு சொந்தம்ன்றது நிச்சயம். அந்த அளவு கன்வின்ஸ் ஆகிடுது. இப்போ பிரசங்கம் பண்ணுறது அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் இல்லையா? அவர் சொல்லிட்டாரு. ஒரு சாதாரண ஆள் சொன்னது போல், அவர் கடவுள், சாதாரண ஒரு ஆள் பேசுறது போல இல்லை. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னார்னா ஆகும், கட்டளையிட நிற்கும். ஏன்? அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அந்த வார்த்தை என்ன வார்த்தை வருதோ அதை நிறைவேற்றதுக்குரிய சக்தி அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது என்று வேதவசனம் போதிக்கிறேன். நான் காமிக்கிறேன் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. மரியாள் இடத்துல தேவதூதன் வருகிறான் இல்லையா? இயேசுடைய தாயாராகிய மரியாள் இடத்துல தேவதூதன் வர்றான் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால். வந்து என்ன சொல்லுகிறான்? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய்,
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், பெரியவராக இருப்பார் அப்படின்லாம் சொல்லுகிறான். சில விவரங்களை இந்த பிறக்கப் போகிற தேவகுமாரனை குறித்து தேவதூதன் அறிவிக்கிறான். 34ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு மரியாள் தேவதூதன் நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனே அறியேன் என்றாள். இது சந்தேகம் இல்லை, இது ஒரு நியாயமான லீகல் டவுட்டு இல்லையா? நல்ல டவுட். இது கேட்கலனா தான் ஆளுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். இது கேட்டதுனால தப்பே கிடையாது. அவன் என்ன சொல்கிறான், நான் இன்னும் கல்யாணமே ஆகலையே, கல்யாணமே ஆகாத ஆள்கிட்ட நீ ஒரு பிள்ளையை பெறுவாயின்னு சொல்கிறீரே, எப்படி அது ஆகும், எப்படி சாத்தியம் இது அப்படின்னு கேட்குறா. தப்பே கிடையாது. கேட்ட உடனே தேவதூதன் சொல்கிறான். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக 35, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்தும் முதல் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் அப்படின்றான். சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். எப்படி இது, கல்யாணமே ஆகலை, எப்படி ஆகும்னு கேட்குறா, பிள்ளை எப்படி பிறக்குன்னு கேட்குறா. தேவதூதன் சொல்கிறான், பரிசுத்தாவி உண்மையில் நிழலிடுவார் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான். 37ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். சொன்ன உடனே என்ன பண்ண, டக்குன்னு ஆள் மாறிட்டா பாருங்க. என்ன சொல்கிறா, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு கன்வின்ஸ் ஆகிட்டா. எப்படி கன்வின்ஸ் ஆனாலுவே பாருங்கள், இதை புரிஞ்சுக்கணும்னா ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் மறுபடியும் வாசிக்கணும். இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்றது இல்லையா, இங்கிலீஷில் எப்படி வருது, சாதாரண பைபிளில் வாசித்தீங்கன்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட், நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட்னு தான் வருது. 37ஆம் வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அவங்க அந்த உள்ளே போய் அந்த கிரேக்க மொழியில் எப்படி சொல்லியிருக்காங்கன்ற அர்த்தத்தை வெளியே கொண்டு வர்றாங்க பாருங்கள். எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்கள். ஃபார் வித் காட் நத்திங் இஸ் எவர் இம்பாசிபிள் and no word from God shall be without power or impossible of fulfillment. முக்கியமான தகவல் இங்கே. வெறும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுன்னு சொல்ல, இன்னொரு முக்கியமான தகவல் இங்கே வாசிக்கிறேன். என்னன்னா, no word from God, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற எந்த வார்த்தையானாலும் சரி, அது வல்லமையற்ற வார்த்தையாக இருக்க முடியாது, சொல்றதை நிறைவேற்ற முடியாத வார்த்தையாக இருக்க முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தையில் ஒன்று கூட வெத்தே கிடையாது பாருங்க, வேஸ்டே கிடையாது. அவருடைய வார்த்தை வல்லமை இல்லாததாக இருக்க முடியாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட்னு சொல்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். கிரேக்க மொழியில் சொல்லியிருக்கிறது உண்மையாகவே இந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காங்கன்றாங்க. என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க? நத்திங் வித் காட் இஸ் எவர் இம்பாசிபிள். அதாவது தேவனிடத்தில் கூடாத காரியமே ஒன்றும் இல்லை. ஏன் ஒன்றும் இல்லை? ஏன் கூடாதே ஒன்றும் இல்லை? ஏன்னா தேவன் சொன்னார்னா அந்த வார்த்தை வல்லமை இல்லாத வார்த்தையாக இருக்கவே முடியாது. அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் அந்த வார்த்தையில் இல்லாமல் அவர் பேசவே முடியாது. No word from God shall be without power or impossible of fulfillment. அவர் பேசிட்டு அவர் சொன்னது நிறைவேற முடியாதுங்கிற சூழ்நிலை உருவாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவருடைய வார்த்தை எல்லாமே வல்லமை உள்ள வார்த்தைகள். இந்த விளக்கத்தை சொன்ன உடனே தான், இது புரிஞ்ச உடனே தான் மரியாள் என்ன சொல்கிறா, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு, ஓ அப்படியா அப்படின்றா. கடவுள் சொன்னார்னா அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போகவே போகாது, வாய்ப்பே இல்லை. கடவுள் அப்படிலாம் பேசுகிறதே கிடையாது. பாருங்கள், நமக்கு இது ரொம்ப பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம வேஸ்ட்டாக வார்த்தைங்க பேசி பேசி பழக்கமாகிடுச்சு. நான் சும்மா சொன்னேன். அப்போ சொல்லும்போதே எப்படி சொல்கிறோம் நம்ம, அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அந்த விதத்தில் தான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், போயிட்டு வா நாளைக்கு தர்றேன், ஆனால் உள்ளே நினச்சின்னு தரமாட்டோம். பார்க்கலாம் அப்படின்றோம். பார்க்கலான்னா பார்க்க மாட்டோம்னு அர்த்தம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பாருங்கள். நம்ம பேசுகிறதே பாருங்கள் என்ன ராங்காக போயிடுச்சு பாருங்கள் சொசைட்டியே. ஏன்னா கடவுளுடைய சாயலில் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்கள் நாமும் அப்படி பேசணும் தான் கடவுள் நம்மளை உண்டாக்கியிருக்காரு. எப்படி சொன்னால் அந்த வார்த்தையிலேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ள விதத்தில் சொல்லணும். நம்ம சொன்னால் அதை செஞ்சிட்டா மாதிரி எடுத்துக்கணும்.
இந்த பொருளுக்கு 1,00,000 ரூபா தர்றேன்னா வேறு எந்த லெட்டரும் தேவையில்லை, எந்த கேரண்டியும் தேவையில்லை, எந்த பத்திரமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, சொல்லியாச்சு, அவ்வளோதான். அது நடந்து முடிஞ்சதா, பேங்க்கில் பணம் வந்ததா நினச்சிக்க வேண்டியதுதான். அப்படி இருந்தால் சொசைட்டி எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம எப்படி பழகிட்டோம்னா வார்த்தையை சும்மா விடுறது, சும்மா விடு கிடக்குது. எப்படி ஆகிட்டோம் பாருங்கள், எவ்வளோ கீழ்த்தரமாக மனுஷர்கள் மாறிட்டாருன்னு பாருங்கள். கடவுளுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கும், அந்த வார்த்தையில் வல்லமை இல்லாமல் இருக்காது. கடவுளுடைய வார்த்தையில் அந்த வார்த்தை சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அதுக்குள்ளேயே இன்பில்ட்டாக இருக்குது. அப்படி தான் கடவுளுடைய வார்த்தை. நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க நம்முடைய வார்த்தை அப்படி இல்லைன்னு? சிலர் சொல்கிறாங்க அது கடவுள் பிரதர், நம்ம எப்படி, நம்மளே அப்படி தானே உண்டாக்குனாரு, நம்மளை அப்படி தான் அவர் உண்டாக்குனாரு. we have lost sight of it. நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம், தூரம் வந்துட்டோம் கடவுளை விட்டு. கடவுளுடைய சாயல்னா என்னென்னு மறந்தே போயிட்டோம். நம்ம சொந்த சாயலில் இப்போது இப்படி தான் வாழ்க்கை, இப்படி தான் பேசணும். ஒரு ஆள்கிட்ட பேசும்போது எப்படி சொல்கிறேன், எப்படி பேசணும் எனக்கு தெரியும், நீ பேசாம வா, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுறது, நாளை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி பேச்சு தான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோம் நம்ம. அதனால தான் உருப்புறதே இல்லை பாருங்கள். ஏன்னா இப்படி உருட்டுறது அப்படி பெரட்டுறது இந்த பேச்சில் தான் பெரிய ஆளுகளாக இருக்கிறோம். நான் சொல்கிறேன், வெற்றி வாழ்வு உண்டாக வேணுமா, கடவுள் எப்படி பேசுகிறாரோ அப்படி பேச கற்றுக்கிட்டாலே வெற்றியும் வாழ்வும் உண்டாகும். கடவுள் பேசுகிற மாதிரி பேச கற்றுக்கிட்டா நான் சொல்கிறேன் தரித்திரத்தை ஒழிச்சிடுவோம். கடவுள் பேசுகிற மாதிரி பேச கற்றுக்கிட்டா வியாதியை ஒழிப்போம். கடவுள் பேசுகிற மாதிரி பேச கற்றுக்கிட்டா வெற்றியும் ஜெயமும் எப்போதும் நமக்கு உண்டாயிருக்கும். பாருங்கள், இதைத்தான் இதில் பார்க்க போகிறோம். பாருங்கள், விசுவாசம் வந்து பிரமாணம், எலக்ட்ரிசிட்டி ஒரு பிரமாணம். அதனால தான் நல்ல பக்காவை ஒயரிங் பண்ணிவிட்டு கனெக்ஷனை வாங்கிட்டு சுவிட்சை தட்டினா பல்பு எரியும். எரியலைன்னா தான் பிரச்சனை, எரியலைன்னா தான் ஏதோ சம்திங் ராங்குன்னு அர்த்தம். எரியணும் அது, ஏன்னா அது ஒரு பிரமாணம். இது இப்படி வேலை செய்யுங்கிறது ஒரு பிரமாணம். உங்களை அழுது பொருளை சொல்லலை, சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்க சொல்ல, விசுவாசம்னு பிரமாணத்தை இயக்க சொல்லியிருக்குது, விசுவாசிக்க சொல்லியிருக்குது. அதை மட்டும் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை, மீதியெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி. உருள்றதுக்கு ரெடி, பிறல்றதுக்கு ரெடி, அழுகிறதுக்கு ரெடி, கண்ணீர் விடுறதுக்கு ரெடி, எல்லாருக்கும் ஒரு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க கேட்கறதுக்கு ரெடி. ஆனால் விசுவாசத்தில் மட்டும் நடந்து கொள்றதுக்கு ரெடி இல்லை. இருக்கிறீங்களா? தேவதூதன் சொல்கிறான், அம்மா கடவுளுடைய வார்த்தையை பற்றி உனக்கு தெரியலையோ, கடவுள் பேசினார்னா வல்லமை இல்லாமல் இருக்காது. அந்த வார்த்தையில் சொன்னதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய வல்லமை பேசின பிறகு வர்றதில்லை, அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்குது. உள்ளே இருக்குது. அதனால தான் அவன் சொல்கிறா, அப்போ கன்வின்ஸ்டு நான். இப்படியா? அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஒரு பிள்ளையை பெறுவாயின்றாரு. அவருக்கு இயேசுன்னு பேரிடுவாயாக, அவர் ஜனங்களை பாவத்திலேருந்து ரட்சிப்பார். இதெல்லாம் அவர் சொல்கிறார், கடவுள் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார், தேவதூதனை விட்டு அனுப்பிச்சிருக்கிறார். அவர் சொல்கிறாருன்னா அதுலேயே வல்லமை இருக்குது. நான் கன்னி பெண்ணாக இருந்தால் என்ன, கல்யாணம் ஆகலைன்னா என்ன, இல்லை வயசான 100 வயசாக இருந்தான்னா எப்படி இருந்தாலும் அவர் சொல்லிட்டார். சொன்னார்னா அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் வல்லமையும் அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்குது. அதனால சொல்கிறா, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. எல்லாரும் சொல்லுங்கள், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்னு நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு நாளும். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. தேவன் நம்முடைய தேவையெல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார்னு வேதம் சொல்லுது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் ஒவ்வொரு நாளும்? உம்முடைய வார்த்தையின்படியே. எப்போ சொல்லுவோம்னா இதை குறித்து ஒரு ஃபுல் பர்சுவேஷன், முழுமையாக கன்வின்ஸ் ஆனப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஓகே, என்னுடைய தேவையெல்லாம் மைமின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குறான்னு சொல்லி இருக்குது. ஆகவே நான் சொல்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது.